இந்த வீடியோவில் நம்ம GitHub Action பற்றி தான் பார்க்க போகிறோம். GitHub Actionங்கிறது ஒரு CI/CD டூல். அதாவது இந்த டூல் மூலமாக நம்ம நிறைய விஷயத்தை ஆட்டோமேட் பண்ணலாம். சில விஷயம்லாம் நான் டெய்லி மேனுவலாக பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த டூல் மூலமாக நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஜென்கின்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஜென்கின்ஸோட ஆல்டர்னேட்டிவ், அதாவது ஜென்கின்ஸ் மாதிரியே ஜென்கின்ஸை விட கொஞ்சம் பெஸ்ட்டானது தான் இந்த GitHub Action. ஜென்கின்ஸ் மாதிரி தானா? ஜென்கின்ஸ் தான் எனக்கு ஆல்ரெடி தெரியுமே, நான் தான் படிச்சிட்டேனே, அப்போ எதுக்கு நான் GitHub Action எக்ஸ்ட்ரா ஒன்று படிக்கணும்? ஜென்கின்ஸை வச்சே வண்டியை ஓட்டிடலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இப்போ உள்ள எல்லா கம்பெனிஸுமே மெயினாக GitHub Action தான் கேட்குறாங்க ஜென்கின்ஸை விட. ஜென்கின்ஸ் மாதிரி ஒரு பெரிய டூல் இருந்தும் ஏன் GitHub Action எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க? பிகாஸ் ஜென்கின்ஸை விட GitHub Action சில விஷயத்தில் பெட்டராக இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது நம்ம இப்போ ஜென்கின்ஸை யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு சர்வர் தேவை, அதாவது ஒரு மிஷின் தேவை, கம்ப்யூட்டர் லேப்டாப் மாதிரி சர்வர் அப்படிங்கிற ஒரு மிஷின் தேவை. அந்த மிஷினில் நம்ம ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் நிறைய ஆட்டோமேஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா 2க்கும் மேற்பட்ட சர்வர்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். அது போக நீங்கள் எல்லா சர்வர்லையும் நீங்கள் ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்ணுறது, செட்டப் பண்ணுறது எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும். பட் GitHub Actionனை பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வர் எதுவும் வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை, இந்த GitHub Actionனை செட்டப் பண்ணுற அவசியமும் இல்லை. சர்வரே இல்லாமல் எப்படி ஒரு ஆட்டோமேஷன் நடக்கும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வச்சுருக்கேன்னு வைங்க, அதில் பில்டு, டெஸ்ட் இது எல்லாமே நான் ரன் பண்ணணும். அது ரன் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு சர்வர் தேவைப்படுமே. இது இல்லாமல் GitHub Action எப்படி இதெல்லாம் பண்ணுறான்? ஆக்சுவலி சர்வரே இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. பட் GitHub Action என்ன பண்ணுறான்னா அவனே சர்வர்ஸ் வச்சுருக்கான். அதில் நம்ம ஏதாச்சும் ஜாப் ரன் பண்ணால் நமக்குன்னு ஒரு VM கிரியேட் பண்ணுவோம், அதாவது ஒரு விர்ச்சுவல் மிஷின். சிம்பிளாக சொல்லணும்னா அவனுடைய பெரிய மிஷினில் நமக்காக ஒரு சின்ன இடம் ஒதுக்குவான். அந்த சின்ன ஸ்பேஸில் நம்மளுடைய ஜாபை ரன் பண்ணுவான். ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த சின்ன ஸ்பேஸை டெலீட் பண்ணிடுவான். ஸோ இதனால நம்ம சர்வர் தனியாக வாங்கி இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை, சர்வர் செலவும் மிச்சம். அண்ட் இந்த விர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிற இந்த சின்ன ஸ்பேஸை தான் ரன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க GitHub Actionோடைய லாங்குவேஜில். ஸோ ரன்னர் அப்படின்னு சொன்னாங்கனாலே GitHub Action நமக்காக ஒதுக்குற ஒரு சின்ன VM தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அது போக என்கிட்ட சொந்தமாகவே நான் சர்வர் வச்சிருக்கேன், எனக்கு GitHub Action கொடுக்குற ரன்னர் தேவையில்லை அப்படின்னு சொன்னா கூட நம்ம சொந்த சர்வர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை தான் செல்ஃப் ஹோஸ்ட் சர்வர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க கொடுக்குற சர்வரையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை என்கிட்டயே நான் சர்வர் இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் அந்த சர்வரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மெயின் பர்பஸ்னால தான் நிறைய கம்பெனிஸ் GitHub Actionக்கு மூவ் ஆகுறாங்க. அண்ட் இந்த ரன்னர்லாம் அவங்க கொடுக்குறானே இதெல்லாம் ஃப்ரீயா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீ கிடையாது, சில கண்டிஷன்ஸ் இருக்குது. GitHubல பப்ளிக் ரெபாசிட்டரி, பிரைவேட் ரெபாசிட்டரி அப்படின்னு இருக்குது. பப்ளிக் ரெபாசிட்டரி வச்சிருக்கிறவங்க எல்லாருக்கும் ஃப்ரீ. பட் யாராச்சும் பிரைவேட் ரெபாசிட்டரி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2000 minutes பெர் மந்த் மட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறான். அதுக்கு மேலே போனால் சார்ஜ் பண்ணுவான். ஸோ இந்த சார்ஜஸை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் செல்ஃப் ஹோஸ்ட், அதாவது உங்களுடைய ஓன் சர்வர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அதை விட ப்ரைவேட் ரெபாசிட்டரி, பப்ளிக் ரெபாசிட்டரினா என்ன, மினிட்ஸ்ன்னு சொல்கிறியா, அதுனா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். GitHubல நம்ம ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணும்போது அதுவே கேட்கும் உங்களுக்கு ப்ரைவேட் ரெபாசிட்டரியா பப்ளிக் ரெபாசிட்டரியா அப்படின்னு. பப்ளிக் ரெபாசிட்டரினா உங்கள் கோடை யாருனாலும் பார்க்கலாம், அண்ட் யாருனாலும் அந்த கோடை க்ளோன் பண்ணி, அதாவது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் பப்ளிக் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சும்மா நான் நார்மலாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற சமயத்தில் நீங்கள் பப்ளிக் ரெபாசிட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் உண்மையான கம்பெனிஸில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க பப்ளிக் ரெபாசிட்டரி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா யாருனாலும் அந்த கோடை டவுன்லோட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம்ல. அதனால கம்பெனிஸ் எல்லாமே ப்ரைவேட் ரெபாசிட்டரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கோடை யாராலையும் பார்க்க முடியாது. அந்த கோடுக்கு யார் யாருக்கெல்லாம் ஆக்சஸ் இருக்கோ, அதாவது அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு, டெவலப்பர்ஸுக்கு மட்டும்தான் அந்த ஆக்சஸ் இருக்கும், அவங்களால மட்டும் தான் பார்க்க முடியும். இதை தான் ப்ரைவேட் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் யூஸ் பண்ணுற ப்ரைவேட் ரெபாசிட்டரிக்கு மட்டும்தான் 2000 minutes பெர் மந்த்து அலோடு. இதே பப்ளிக் ரெபாசிட்டரி, ஒரு நார்மலாக நீங்கள் படிக்கிறதுக்காக பப்ளிக் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஓகே, 2000 minutes பெர் மந்த்ன்ற இந்த மினிட்ஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். இப்போ நான் ஒரு ஆட்டோமேட் பண்ணுறேன்னு வைங்க, அந்த ஆட்டோமேஷன் ஸ்டார்ட் ஆகி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகுதுன்னு வைங்க. இப்போ இந்த ஆட்டோமேஷன் ரன் ஆகி கம்ப்ளீட் ஆக 5 நிமிஷம் ஆயிருக்கா, அப்போ நீங்கள் 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்கள் 2000லேருந்து ஒரு 5 நிமிஷம் ரெடியூஸ் ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் 2000 நிமிஷம் ஒரு மந்த்துக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா ஆட்டோ ஸ்கேலிங். இப்போ ஜென்கின்ஸில் நம்ம சர்வர் வேணும் அப்படின்னு சொன்னேன் கரெக்டா? இப்போ என்கிட்ட ஒரு சர்வர் இருக்குது, நான் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இப்போ எனக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் வருது, என்னன்னா அட் அ டைமில் பேரலாக 5 ஜாப் ரன் பண்ணணும் அப்படின்னு வைங்க. அதாவது ஒரே நேரத்தில் 5 ஜாபையும் ரன் பண்ணணும். அப்படி நான் பண்ணணும்னா மினிமம் 5 சர்வரை நான் வச்சிருக்கணும். அண்ட் இந்த 5 சர்வரையும் நான் செட்டப் பண்ணி வச்சிருந்தா தான் 5 ஜாபை நான் பேரலாக ரன் பண்ண முடியும். பட் GitHub Actionல தான் நம்ம சர்வரை மேனேஜ் பண்ணுறது இல்லையே. ஸோ நம்ம 5 ஜாப் அட் அ டைமில் ரன் பண்ணாலும்
அவன் 5 VM கிரியேட் பண்ணுவான். அதாவது 5 ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுவான். 5 ஜாபையும் அட் அ டைம்ல ரன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவான். இதை தான் ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் நிறைய ஜாப் ரன் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி மிஷின்லாம் நான் ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. GitHub ஆக்ஷனே அது எல்லாத்தையும் பார்த்துக்கிறான். இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். லாஸ்டா ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ நான் ஜென்கின்ஸ்ல ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை வந்து நான் ஆட்டோமேட் பண்றேன்னு வைங்க. அதுக்கு மேவன் தேவைப்படும், ஜாவா தேவைப்படும். ஸோ நான் என்ன பண்ணணும்னா, ஜென்கின்ஸை நான் இன்ஸ்டால் பண்ண சர்வர்லேயே நான் மேவன் இன்ஸ்டால் பண்ணணும், ஜாவா இன்ஸ்டால் பண்ணணும். அது போக எனக்கு ஃபியூச்சரில் டாக்கர் தேவைப்படுச்சுன்னா டாக்கர் இன்ஸ்டால் பண்ணணும். அண்ட் இதெல்லாம் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு பிளகின்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் ஜென்கின்ஸில். அதை நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். இவ்வளோ விஷயமும் நான் பண்ண வேண்டியது இருக்கு ஜென்கின்ஸில். பட் GitHub ஆக்ஷனில் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் கிடையாது. பிகாஸ் GitHub ஆக்ஷனில் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது சில ஆக்ஷன்ஸ்லாம் அவங்க ப்ரீ டிஃபைன்டாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன்னு வைங்களேன், அப்புறம் ஜாவா என்ன வெர்ஷன் வேணும் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன்னா அவனே ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணி அந்த ஜாவா டூலையும் அவனே யூஸ் பண்ணிக்கிடுவான். சப்போஸ் இப்போ எனக்கு வேற வெர்ஷன் வேணும்னா கூட அந்த வெர்ஷனை சேஞ்ச் பண்ணால் போதும், அவனே இன்ஸ்டால் பண்ணிப்பான். ஸோ இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் நிறைய கம்பெனிஸில் வந்து GitHub ஆக்ஷனை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு. ஜென்கின்ஸில் வந்து Groovy ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். பட் GitHub ஆக்ஷனில் YML ஃபார்மட் அப்படின்னு ஒரு ஃபார்மட் இருக்குது. அந்த ஃபார்மட்டை யூஸ் பண்ணி தான் பைப்லைன்ஸ்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த GitHub ஆக்ஷனுடைய கோர் கான்செப்ட்ஸ்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.